அமெரிக்காவில் பறந்த மர்ம ட்ரோன்கள் அவசர உஷார் நிலைக்கு மாறிய வாஷிங்டன். வெள்ளை மாளிகையில் திடீர் பரபரப்பு. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் தங்கியுள்ள வாஷிங்டன் ராணுவ தளத்திற்கு மேல் மர்ம ட்ரோன்கள் பறந்ததாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ மற்றும் பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸத் ஆகியோர் வசிக்கும் போர்ட் மெக்னாயர் தளத்தில் கடந்த 10 நாட்களில் ஒரே இரவில் பல ட்ரோன்கள் பறந்துள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்ற அவசர கூட்டம் நடைபெற்றது. செயலாளர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டாலும் தற்போது வரை அவர்கள் அதே இடத்தில்தான் உள்ளனர். பாதுகாப்பு கருதி அவர்களின் இருப்பிடம் மற்றும் நகர்வுகள் குறித்து எவ்வித தகவலையும் வெளியிட முடியாது என பென்டகன் தெரிவித்துள்ளது. அண்மையில் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி மற்றும் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் ஆகியோர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க ஈரான் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என அமெரிக்கா அஞ்சுகிறது. இதன் விளைவாக பல அமெரிக்க ராணுவ தளங்களின் பாதுகாப்பு நிலை FP-CON சார்லி முறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதாவது பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கான 2ஆம் நிலை பாதுகாப்பு அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் ராணுவ நிலைகளுக்கும் உலகளாவிய பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் எங்கிருந்து வந்தன அல்லது யாரால் இயக்கப்படுகின்றன என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. FBI மற்றும் ராணுவ புலனாய்வு துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வாரத்தில் புளோரிடாவில் உள்ள அமெரிக்க மத்திய தலைமையகமான மேக்டில் விமானப்படை தளம் 2 முறை மூடப்பட்டது. அங்கு கிடந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான பொட்டலம் காரணமாக அந்த தளத்தின் பார்வையாளர்கள் மையத்தை பல மணி நேரம் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற மர்ம ட்ரோன்கள் அவ்வப்போது தென்படுவது அதிகாரிகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.